அன்பார்ந்தவர்களே, கடவுள் மிகவும் உயர்ந்தவர். மனிதனை மகிழ்ச்சிப்படுத்துவதை விட கடவுளை மகிழ்ச்சிப்படுத்துவதே மிகவும் அவசியமானது. முகலாய மன்னர் அவுரங்கசீப் தனது மத நம்பிக்கையில் மிகுந்த பற்றுடையவர். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் தொழுகை நேரத்தில் தவறாமல் தொழுவதற்காக வந்திடுவார். ஒரு நாள் தொழுகை நேரத்தில் அனைவரும் கூடிவிட்டனர். ஆனால் அன்று என்ன காரணத்தாலோ மன்னர் சரியான நேரத்திற்கு வர முடியவில்லை. எனவே அந்த மசூதியின் இமாம் தொழுகையை ஆரம்பிக்காது அவுரங்கசீப் வருவதற்காக காத்திருந்தார். அப்போது மன்னரும் வந்துவிட்டார். தொழுகை ஆரம்பமாகிவிட்டது. மன்னர் அவுரங்கசீப் அமைதியாக அதில் கலந்து கொண்டார். தொழுகை முடிந்ததும் அரண்மனை திரும்பினார். உடனடியாக அந்த மசூதியின் இமாமை பதவியிலிருந்து தூக்கி எறிந்தார். அதை அறிந்த அமைச்சர் பதறியபடியே, ஒழுக்கத்தில் சிறந்த அந்த இமாமியின் பதவியை ஏன் பறித்தீர்கள் என்று கேட்டார். அரசர் அவுரங்கசீப்போ, நான் இந்த உலகில் ஒரு சிறு நிலப்பகுதியை சிறிது காலம் ஆளப்போகிறவன். இந்த பேரண்டத்தை நிரந்தரமாக ஆளும் இறைவனுக்கான தொழுகையை எனக்காக அவர் தாமதப்படுத்திவிட்டாரே. உலகின் ஒரு பகுதியை ஆளும் மன்னனுக்காக அகிலத்தையே ஆளும் இறைவனை காக்க வைப்பது நியாயமாகுமா? இதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று கூறினாரா. மனிதனை மகிழ்ச்சிப்படுத்துவதை விட கடவுளை மகிழ்ச்சிப்படுத்துவோம். வாழ்வில் ஏற்றம் காண்போம், மாற்றம் காண்போம்.